வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களோடு தேவனுடைய மிகுந்த கிருபையினாலே இந்த நல்ல நாளிலே நாம் ஒன்று சேர தேவனுடைய மகா பரிசுத்தமான சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் அவர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிற மேன்மையா அருமையுமான அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக தேவன் கொடுத்த அந்த நல்ல வாய்ப்புக்காக அவருக்கும் அவருடைய குமாரருக்கும் மகிமையை செலுத்தி கொண்டு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு கோத்தகிரி பகுதியில் இருக்கிற உங்கள் அன்பு சகோதர சகோதரனுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு பல வருணமான பெரிய கழுகு. பல வருணமான பெரிய கழுகு. அப்போ இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இது ஒரு உவமை. இந்த உவமையை யாருக்கு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு சொல்லிட்ட ஒரு உவமை தான் இந்த ஒரு உவமை அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வேத வல்லுநர்கள் சொல்லும்போது மொத்தம் 10 உவமைகள் இருக்குது. அதில் விசேஷமாக நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது இந்த பல வருணமான பெரிய கழுகு பற்றிய உவமை. அப்போ இந்த ஊமையை பார்க்கறதுக்கு முன்னாடி எசேக்கியேலை குறித்து கூட ஒரு சிறு குறிப்பு நம்ம பார்த்துடலாம். அப்போ எசேக்கியேலை குறித்து நம்ம பார்க்கும்போது, இவர் தன்னுடைய 30வது வயதில் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய ஊழியத்தை அங்கே ஆரம்பிக்கிறார். அதுதான் நம்ம வசனத்தில் பார்க்குறோம். எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். எசேக்கியேல் 1:1. 30ஆம் வருஷம் 4ஆம் மாசம் 5ஆம் தேதியிலே நான் கேபார் நதி அண்டையிலே சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களை கண்டேன். அப்போ 30வது வருஷம் அப்படின்னு அவர் சொல்லும்போது அது அவருடைய வயதை அங்கே குறிப்பிடக்கூடியதாக இருக்குது. அப்போ எசேக்கியேல் தீர்க்கதரிசி 30 வயதில் தான் அந்த ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இவர் ஒரு லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர். இவர் ஒரு ஆசாரியனுடைய மகன் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். அந்த 5ஆம் தேதியிலே கல்தேய தேசத்திலுள்ள கேபார் நதி அண்டையிலே பூசி என்னும் ஆசாரியனுடைய குமாரனாகிய எசேக்கியேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அங்கே கர்த்தருடைய கரம் அவன் மேல் அமர்ந்தது. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இங்க நம்ம பார்க்கிறோம் எசேக்கியேலுடைய அப்பா பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூசி. இவர் ஒரு ஆசாரியனாக இருந்திருக்கிறார். இவருடைய மகன் தான் எசேக்கியேல் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வேத வல்லுநர்கள் சொல்லும்போது, சரீர பிரகாரமாக எசேக்கியேலை குறித்து பார்க்கும்போது அவர் ஒரு திறமை மிக்கவரோ கல்வியில் நல்ல சிறந்தவரோ கிடையாது. அவர் ஒரு சாதாரண மனிதன். ஆனால் அந்த சாதாரண மனிதனை அழைச்சி தான் தேவன் மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக கூட என்ன பண்ணியிருக்கிறார்னா பயன்படுத்தியிருக்கிறார். என்ன காரணம்? ஒரு சாதாரண மனிதனை எடுத்து பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த எசேக்கியேல் கிட்ட அப்படி என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு காரியம் இருந்துச்சு. என்ன அப்படின்னா கீழ்ப்படிதல். என்ன ஆண்டவர் சொன்னாலும் அதுக்கு அப்படியே கீழ்ப்படியக்கூடிய ஒரு மனிதராக எசேக்கியேல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நீங்கள் வேதத்தில் இதுக்கப்புறம் வருகிற அதிகாரங்களையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவன் ஒரு கழிச்சு போய் இத்தனை நாள் படு, இப்படி ஒரு கழிச்சு இத்தனை நாள் படு, இப்படி எல்லாம் சொல்லுவார். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்படி தான் நீ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவார். இவ்வளவு தான் தண்ணி குடிக்கணும்னு சொல்லுவார். அடுத்து உன்னுடைய மனைவி சாகும்போது நீ என்ன பண்ணக்கூடாதுன்னா துக்கப்படக்கூடாது, நீ அந்த துக்க வஸ்திரம் தரிச்சிடக்கூடாது. இப்படி எல்லாம் சொல்லுகிற வார்த்தை அத்தனைக்கும் எசேக்கியேல் அங்கே கீழ்ப்படியக்கூடியவராக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ இதுதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எசேக்கியேலை தேவன் எடுத்து பயன்படுத்துகிறதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக கூட இருந்துச்சு. அடுத்து நம்ம சொன்ன மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா எசேக்கியேல் ஒரு ஃபேமிலி மேனா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன்னா இப்போ தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவங்கெல்லாம் இருக்காங்க பாருங்கள். இவங்களை பற்றியெல்லாம் ஃபேமிலியை பற்றி நமக்கு தெரியலை. ஆனால் இங்கே நம்ம பார்க்குறோம் எசேக்கியேலுக்கு ஒரு மனைவி இருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த மனைவி இறப்பாங்க அப்படின்னு கூட ஆண்டவர் சொல்கிறாரு. அதன்படியே அந்த மனைவி இறந்து போகிறாங்க. எசேக்கியேல் ஆண்டவர் சொன்னபடியே நடந்து கொண்டார் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அடுத்து எசேக்கியேல் சிறைப்பட்டு போகிறார். இவர் எங்கே மரிச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னா, அவர் பாபிலோன் தேசத்திலேயே அந்த சிறைப்பட்டவர்கள் மத்தியிலேயே அவர் மரித்திருக்கணும் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அடுத்து எசேக்கியேல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் காலத்தில் வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி தானியேல். இந்த தானியேலை பற்றியே எசேக்கியேல் என்ன பண்ணியிருப்பார்னா 2 தடவை அவருடைய பெயரை அந்த புஸ்தகத்தில் அங்கே பதிவு செய்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 20வது வசனம். எசேக்கியேல் 14:20. நோவாவும் தானியேலும்
யோபும் அதன் நடுவில் இருந்தாலும். போதும். அப்ப இங்க நம்ம பார்க்கிறோம் பாருங்க, தானியேலினுடைய பெயரை இங்க எசேக்கியேல் பதிவு செஞ்சிருக்கிறார். இன்னொரு இடத்துலயும் தானியேலினுடைய பெயரை பதிவு செஞ்சிருக்கிறார். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 3வது வசனம். எசேக்கியேல் 28:3. இதோ தானியேலை பார்க்கிலும் நீ ஞானவான், ரகசியமானதொன்றும் உனக்கு மறைபொருள் அல்ல. தானியேலை பார்க்கிலும் நீர் ஞானவான் அப்படின்னு சொல்லி இங்க பாத்தீங்கன்னா தானியேலை குறித்து 2 இடங்கள்ல எசேக்கியேல் அவர் வாழ்ந்த காலத்துல இருக்கிற ஒரு தீர்க்கதரிசியை குறித்து அங்க பதிவு செஞ்சிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இது எசேக்கியேலை குறித்து சுருக்கமா நாம் தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயமா இருக்கு. 30 வயசுல ஊழியத்தை ஆரம்பிக்கிறாரு. அவர் ஒரு ஆசாரியனுடைய மகன். அடுத்து அவர் வந்து ஒரு திறமை மிக்கவர் கிடையாது. ஆனா அவர் தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி. காரணம், தேவனுடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படியக்கூடிய இருந்தார். இவருடைய முடிவு பாபிலோன்ல அவர் மரிச்சிருக்கணும். அடுத்து அவர் காலத்துல வாழ்ந்த தானியேலை குறித்து 2 தடவை அவர் பேசியிருக்கிறார். இப்ப அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த எசேக்கியேலுக்கு தேவன் சொல்லிட்ட ஒரு உவமை, அடுத்து அந்த உவமையினுடைய விளக்கம், அடுத்து இதில் தேவனுடைய பிள்ளைகளான நமக்குரிய பாடம், இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது அந்த ஓமையை பார்க்க போகிறோம். அடுத்து அந்த ஓமைக்குரிய விளக்கத்தை பார்க்க போகிறோம். அடுத்து அதில் இந்த ஓமையை பார்க்கறதுனால நமக்குரிய பாடம் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ அந்த ஓமைக்குள்ளே நம்ம போயிடலாம். அப்போ ஓமை அப்படிங்கும் போதே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அது வந்து ஒரு கதை போல இருக்கும். உண்மை சம்பவம் கிடையாது, அது ஒரு கதை போல இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை உங்கள் மனசுக்கு இப்போ கொண்டு வந்துடணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, தேவன் சொல்லிட்ட அந்த ஓமையை குறித்து பார்க்கலாம். எசேக்கியேல் 17ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரைக்கும். எசேக்கியேல் 17ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரைக்கும். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, நீ இஸ்ரேல் வம்சத்தாருக்கு ஒரு விடுகதையும் ஓமையையும் கூறி சொல்ல வேண்டியது என்னவென்றால். இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, எசேக்கியேலை பார்த்து நீ வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு ஓமை சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், பெரிய சட்டைகளையும் நீளமான இறகுகளையும் உடையதும் பலவர்ணமான இறகுகளால் நிறைந்ததும் ஆகிய ஒரு பெரிய கழுகு லீபனோனில் வந்து ஒரு கேதுருவின் நுனிக்கிளையை பிடித்து அதன் இளங்கிளையில் உள்ள கொழுந்துகளை கொய்து அதை வர்த்தக தேசத்துக்கு கொண்டு போய் அதை வர்த்தகருடைய நகரத்திலே வைத்தது. இப்போ அன்புக்குரிய சொல்லி இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து என்ன பண்ணணும், உங்கள் ஞாபகத்துக்கு உங்கள் நினைவுக்கு கொண்டு வந்துடணும். ஒரு பெரிய கழுகை ஞாபகத்துக்கு கொண்டு வந்துடுங்க. அந்த கழுகு எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதனுடைய இறக்கைகள் வந்து ரொம்ப பெரிய செட்டைகளை உடையதாக இருக்குது, நீளமான இறகுகளை உடையதாக இருக்குது. ஆனால் அது மற்ற கழுகுகளை போல இல்லை. அந்த கழுகு எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, அதனுடைய இறக்கைகள் பலவிதமான கலர்கள், பல வர்ணங்களில் என்ன பண்ணியிருக்குன்னா அதனுடைய இறகுகள் அங்கே இருக்குது அப்படின்னு கூட பார்க்குறோம். இப்போ இந்த கழுகு என்ன பண்ணுது அப்படின்னா, லீபனோன் அந்த இடம் உங்களுக்கு நீங்கள் பின்னாடி வேதத்தில் இருக்கிற பின்னாடி இருக்கிற அந்த மேப்புகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வடக்கு பகுதி, அதாவது இஸ்ரேல் தேசத்தினுடைய மேல் பகுதியில் இந்த லீபனோன் இருக்கும். பக்கத்தில் தான் அந்த எர்மோன் மலை, அந்த எர்மோன் மலையிலேருந்து அந்த தண்ணி யோர்தான் நதி அங்கேருந்து புறப்பட்டு வருகிற விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ லீபனோன் அந்த இடத்துல என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த லீபனோனுக்கே இருக்கக்கூடிய சிறப்பு என்ன தெரியுங்களா, அங்கே இந்த கேதுரு மரங்கள் வந்து அதிகமாக வளரக்கூடிய ஒரு பகுதி. இப்போ என்ன பண்ணுது, இந்த கழுகு வந்து பெரிய கழுகு லீபனோனில் வந்து ஒரு கேதுருவின் நுனிக்கிளையை பிடித்து என்ன பண்ணுது, அதன் இளங்கிளையில் உள்ள கொழுந்துகளை கொய்து. ஒரு மரம் இருக்குது, அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொழுந்து அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான மேல் பகுதி, ரொம்ப செழிப்பாக இருக்கும். இப்போ எங்கள் ஊரில் என்ன பார்த்தீங்கன்னா இந்த டீ செடி இருக்கும். இந்த நம்ம டீ சாப்பிட்றோம் இல்லைங்களா, டீ தூள், அதெல்லாம் எதில் தயார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீ இலையாக இருந்தாலும் அதில் விசேஷமாக பார்த்தீங்கன்னா அந்த கொழுந்துகளை எடுத்து அதில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா டீ தூள் தயார் பண்ணுவாங்க. அந்த கொழுந்துகளுக்கு அவ்வளோ ஒரு நல்ல ஒரு வேல்யூ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுபோல் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கொழுந்துகளை இந்த கழுகு வந்து என்ன பண்ணுதுன்னா அதை இப்போ கொய்து, அதாவது அதை பிடுங்கி அது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, வர்த்தகர் தேசம்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு கொண்டு போய் அந்த கொழுந்துகளை எல்லாம் என்ன பண்ணிருச்சுன்னா கொண்டு போய் அந்த இடத்துல வச்சுட்டு திரும்ப என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த லீபனோனுக்கு வருது. இப்போ லீபனோனுக்கு வந்து என்ன பண்ணுது, அடுத்து தேசத்தின் விதையில் ஒன்றை எடுத்து இந்த லீபனோன்ல இருக்கிற ஒரு விதையை எடுக்குது. என்ன விதை அப்படிங்கிறத கீழே நம்ம பார்க்கும்போது திராட்சை விதை. அந்த திராட்சை விதையை எடுத்து அதை பயிர் நிலத்திலே போட்டு அதை எடுத்து மிகுந்த தண்ணீர் ஓரத்திலே பத்திரமாய் நட்டது. அந்த விதையை எடுத்து ரொம்ப பாதுகாப்பா ரொம்ப பத்திரமா என்ன பண்ணுதுன்னா அதை வந்து ஒரு நல்ல விளை நிலத்துல அதை நட்டு வைக்குது. அது துளிர்த்து படர்ந்து தாழ்ந்த அடிமரமுள்ள திராட்சை செடி ஆயிற்று. இப்ப அந்த விதை என்ன பண்ணுதுன்னா நல்ல ஒரு வளர்ச்சிக்குள்ள வருது, துளிர்க்குது, படருது, தாழ்ந்த அடிமரமுள்ள திராட்சை செடியா அது என்ன ஆகுதுன்னா அது அங்க வளருது. அதன் கொடிகள்
அந்த கழுகுக்கு நேராகவும் அதன் வேர்கள் அதன் கீழாகவும் இருந்தன. இவ்விதமாய் அது திராட்சை செடியாகி கிளைகளை வீசி கொப்புகளை விட்டது. இப்படியாய் அந்த திராட்சை செடி என்ன ஆகுதுன்னா நல்ல ஒரு வளர்ச்சிக்குள்ள வருது. இப்போ வளர்ச்சிக்குள்ள வந்த உடனே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு பாகத்தை குறிக்குது. இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்துட்டது ஒரு பல வர்ணமான பெரிய கழுகு வந்து என்ன பண்ணுது, லீபனோனுக்கு வருது. அங்கே இருக்கிற அந்த கிளைகளில் அது கேதுரு மரத்தில் இருக்கிற அந்த கொழுந்துகளை கழுது வர்த்தகர் தேசத்துக்கு கொண்டு போய் வச்சுட்டு மறுபடி வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த லீபனோனில் ஒரு திராட்சை விதையை நட்டு வைக்குது. இந்த திராட்சை விதை என்ன ஆகுதுன்னா நல்ல ஒரு செடியாக வளர்ந்து ஒரு நல்ல ஒரு திராட்சை செடியாக வளர்ந்துருச்சு. இப்போ இன்னொரு பாகத்துக்குள்ளே போகுது. இப்போ இன்னொரு கழுகை பற்றி வசனம் சொல்லுது, வாசிங்க. அன்றியும் பெரிய செட்டைகளையும் திரளான இறகுகளையும் உடைய வேறொரு பெரிய கழுகு இருந்தது. இப்போ இன்னொரு ஒரு பெரிய கழுகை பற்றி சொல்லியிருக்கு. இதில் இந்த வர்ணமான செட்டைகள் எல்லாம் கிடையாது. இதுவும் பெரிய செட்டைகளுடைய திரளான இறகுகளுடைய ஒரு கழுகு தான். இப்போ இந்த கழுகு ஒரு பக்கம் இருக்குது. இதோ அது தன் நடவாகிய பாத்திகளில் இருந்து அதற்கு தண்ணீர் பாய்ச்சும்படி இந்த திராட்சை செடி அதுக்கு நேராக தன் வேர்களை விட்டு அதற்கு நேராக தன் கொடிகளை வீசினது. இப்ப என்ன பண்ணிருச்சு, இந்த திராட்சை செடி நேரா அந்த கழுகுக்கு நேரா என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா தன்னுடைய வேர்களை விடுறதுக்கும் கொடிகளை வீசுறதுக்கும் ஆரம்பிச்சிருச்சு. கொப்புகளை விடுகிறதற்கும் கனியை தருகிறதற்கும் மகிமையான திராட்சை செடி ஆகிறதற்கும் இது மிகுந்த தண்ணீர்களின் ஓரமாய் நல்ல நிலத்தில் நடப்பட்டிருந்தது. அந்த பல வர்ணமான பெரிய கழுகு இந்த திராட்சை விதையை விதைச்சி இதை ஒரு பெரிய செடியை ஆக்குனதோட காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது கொப்புகளை விடணும், கனிகளை தரணும், மகிமையான ஒரு திராட்சை செடியாக இருக்கணும், மிகுந்த தண்ணீர்கள் ஓரமாக நல்ல நிலத்தில். அதுக்காக தான் இது என்ன இருக்கு நடப்பட்டு இருந்துச்சு. ஆனால் இது என்ன பண்ணிருச்சு, அந்த பலவர்ணமான பெரிய கழுகுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கனிகளை இது என்ன பண்ணிருச்சு வேறொரு பெரிய கழுகுக்கு அங்கே கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால இப்போ என்ன நடக்குது, அந்த திராட்சை செடிக்கு வரக்கூடிய தண்டனையை பற்றி மீதி வசனம் சொல்லுது. 9வது வசனம் வாசிக்கலாம். இது செழிக்குமா, இது பட்டு போகத்தக்கதாய் ஒருவன் இதன் வேர்களை பிடுங்காமலும் இதன் கனியை வெட்டாமலும் இருப்பானோ. இந்த திராட்சை செடி இப்ப என்ன பண்ணிருச்சு, ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணிருச்சு. எதுக்கு, அந்த பலவர்ணமான பெரிய கழுகுக்கு இது ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டதுனால இப்ப தேவன் கேட்கிறாரு, இந்த திராட்சை செடி செழிக்குமா, இது பட்டு போகத்தக்கதாய் ஒருவன் இதன் வேர்களை பிடுங்காமலும் இதன் கனியை வெட்டாமலும் இருப்பானோ. ஏன்னா ஒரு பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணிருச்சு இல்லைங்களா, அப்ப இதை வெட்டாம இருப்பானோ. துளிர்த்த எல்லா இலைகளோடும் இது பட்டு போகும், இதை வேரோடே பிடுங்கும்படி ஒருவன் பலத்த பயத்தோடும் திரண்ட ஜனத்தோடும் வர தேவையில்லை. இந்த திராட்சை செடியை பிடுங்கிறதுக்கு பெரிய போராட்டமெல்லாம் தேவையில்லை. இது ஒரு பெரிய மரம் கிடையாது, இது சாதாரண செடி. அதனால பெரிய ஆட்களோட வந்து தான் இதை செய்யணுங்கிற அவசியம் இல்லை. அதாவது இங்க என்ன சொல்ல வர்றாரு, இது பட்டு போகும், இதை வேரோடே பிடுங்கும்படி ஒருவன் பலத்த புயத்தோடும் திரண்ட ஜனத்தோடும் வர தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு, இதோ நடப்பட்ட இது செழிப்பாய் இருக்குமோ, கொண்டல் காற்று இதன் பேரில் படும்போது இது வாடி உலர்ந்து போகாதோ, இது நடப்பட்ட பாத்திகளிலே வாடி போகும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அப்ப இது என்ன ஆகும்னா, இது நடப்பட்ட பாத்திகளிலேயே இந்த திராட்சை செடி வாடி போயிரும் அப்படின்னு கூட சொல்றார். இதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நாம் பார்த்துட்டு இந்த ஒரு ஓமை, மறுபடியும் இந்த ஓமையை உங்களுக்கு ஞாபகப்படுத்திடுறேன். அதாவது ஒரு பெரிய கழுகு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பலவர்ணமான பெரிய கழுகு ஒன்று இருக்குது. அதனுடைய இறகுகள் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ அந்த கழுகு வந்து என்ன பண்ணுதுன்னா, லீபனோனில் வந்து ஒரு கேதுரு மரத்தினுடைய நுனி கிளையை பிடிச்சு அதில் இருக்கிற கொழுந்துகளை எல்லாம் கொய்து வர்த்தகர் தேசத்துக்கு கொண்டு போயிடுச்சு. இப்போ இந்த லீபனோனில் என்ன பண்ணுதுன்னா, ஒரு திராட்சை விதையை எடுத்து அதை நட்டு வச்சு அது நல்லா வளரும்படி அதுக்கான எல்லா பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் செய்யுது. ஆனால் இந்த திராட்சை செடி நல்லா வளர்ந்து வந்த உடனே இது என்ன பண்ணிருச்சுன்னா, பலவர்ணமான பெரிய கழுகுக்கு தான் இவர் உண்மையா இருந்திருக்கணும். ஆனா இந்த திராட்சை செடி என்ன பண்ணிருச்சு அப்படின்னா, வேற ஒரு கழுகுக்கு இது என்ன பண்ணிருச்சுன்னா சப்போர்ட் பண்ணக்கூடியதா அங்க மாறிடுச்சு அப்படின்னு கூட பார்க்கிறோம். அது நிமித்தம் இந்த திராட்சை செடிக்கு ஒரு அழிவு வந்துருச்சு அப்படின்னு பார்க்கிறோம். என்ன அழிவு வந்துருச்சு, இது செழிக்காது, இது பட்டு போகத்தக்கதா அதனோட வேர் பிடுங்கப்படும், இது கனி வெட்டப்படும், இதனுடைய துளிர்த்த இலைகள் வெட்டப்படும். இதுதான் அங்க பார்க்கிற உவமை. இப்போ இந்த ஓமையில இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தா, அந்த பெரிய செட்டை நீளமான இறகுகளை உடைய இந்த கழுகு யாரை அடையாளப்படுத்துது,
அடுத்து இந்த கழுகு லீபனோனுக்கு வந்துச்சே, அந்த லீபனோன் எதை அடையாளப்படுத்துது? அந்த லீபனோன்ல ஒரு கேதுரு மரத்துக்கிட்ட வந்துச்சு இல்லைங்களா, அந்த கேதுரு மரம் எதை அடையாளப்படுத்துது? அந்த கேதுரு மரத்தை முழுசா பார்க்கலைங்க, அந்த மரத்தினுடைய நுனி கிளையில் உள்ள கொழுந்துகளை மட்டும் கொய்துகிட்டு போகுது இல்லைங்களா, அந்த கொழுந்துகள் யாரை குறிக்குது? அடுத்து இந்த கொழுந்துகளை எங்க கொண்டு போய் வச்சுச்சு அப்படின்னா, வர்த்தகருடைய தேசம். அப்ப அந்த வர்த்தகருடைய தேசம் எதை குறிக்குது? அந்த வர்த்தகருடைய நகரம் எது அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அங்க கொண்டு போய் இந்த கொழுந்துகளை வச்சது எதை அடையாளப்படுத்துது? அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா, தேசத்துல ஒரு விதையை எடுத்து, அதாவது இந்த லீபனோன் தேசத்துல ஒரு விதையை எடுத்து, அதை பயிர் நிலத்துல அந்த திராட்சை விதையை நட்டுச்சு இல்லைங்களா, அது எதை குறிக்குது? அடுத்து வேறொரு பெரிய கழுகுக்கு இந்த திராட்சை செடி வந்து என்ன பண்ணிருச்சு, வளர்ந்த பின்னாடி அதுக்கு தன்னுடைய வேர்களை விட்டு கொப்புகளை விட்டு கனியை கொடுக்க முயற்சி பண்ணிச்சு இல்லைங்களா, இந்த ஒரு நம்பிக்கை துரோகம். இது எதை அடையாளப்படுத்துது? கடைசியா இந்த திராட்சை செடிக்கு வந்துட்ட முடிவு. கொண்டல் காற்று அதன் மேல் படும்போது அது வாடி உலர்ந்து போகாதோ, இது நடப்பட்ட பாத்திகளிலேயே வாடி போகும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதை குறித்து நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ முதலாவது, அந்த பலவர்ணமான பெரிய கழுகு எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கழுகு எதை அடையாளப்படுத்துது? ஓசியா 8ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஓசியா 8:1. உன் வாயிலே எக்காலத்தை வை, அவர்கள் என் உடன்படிக்கையை மீறி என் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக துரோகம் பண்ணினபடியினால் கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்துரு கழுகை போல் பறந்து வருகிறான். சத்துரு கழுகை போல் பறந்து வருகிறான். அப்ப கழுகு எதை குறிக்குதுன்னா, ஒரு சத்துருவை குறிக்குது. அப்ப யார் இந்த சத்துரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, தானியேல் புஸ்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இந்த கழுகு, இந்த செட்டைகள் எந்த ராஜாவை அதிக மகிமைப்படுத்தி சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, தானியேல் 7ஆம் அதிகாரம் 4வது வசனம். தானியேல் 7:4. முந்தினது சிங்கத்தை போல இருந்தது. அப்ப இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். தானியேல் பார்த்துட்டு அந்த தரிசனம், அதுல 4 பெரிய மிருகங்களை குறித்து நம்ம பார்க்குறோம். அதுல விசேஷமா முதல் மிருகத்தை குறித்து பார்க்கும்போது, அந்த முதல் மிருகம் எப்படி இருந்துச்சுன்னா, சிங்கத்தை போல இருந்தது. அதற்கு கழுகின் செட்டைகள் உண்டாயிருந்தது. அந்த சிங்கத்துக்கு கழுகின் செட்டைகள் இருந்ததுன்னு பார்க்குறோம். அப்ப இந்த பலவர்ணமான பெரிய கழுகு யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அது நேபுகாத் நேச்சார் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அப்போ முதலாவது, பலவர்ணமான அந்த பெரிய கழுகு யார் அடையாளப்படுத்துதுன்னா, நேபுகாத் நேச்சாரை அடையாளப்படுத்துது. அடுத்து இந்த பலவர்ணமான பெரிய கழுகு எங்க வந்துச்சு? லீபனோனுக்கு அங்க வந்துச்சு அப்படின்னு கூட பார்க்குறோம் இல்லைங்களா. அப்போ லீபனோன் அது எதை குறிக்குது அப்படின்னா, இஸ்ரேல் தேசத்தினுடைய மேல் பகுதியில் அது இருந்தாலும், இங்க நம்ம பார்க்கும்போது அது எருசலேமை அதை அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்குது. பலவர்ணமான பெரிய கழுகு நேபுகாத் நேச்சரை குறிக்குது. இந்த லீபனோன் எருசலேமை குறிக்குது. இப்போ நேபுகாத் நேச்சர் என்ன பண்ணாரு? எருசலேமுக்கு அங்க வந்தாரு. எருசலேமுக்கு வந்து அவர் என்ன பண்ணினார் அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கும்போது, கேதுரு மரம். அடுத்து நம்ம பார்க்குறோம் கேதுரு மரம். அந்த கேதுரு மரம் எதை அடையாளப்படுத்துதுன்னா, ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களை அடையாளப்படுத்துது. அந்த இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் இந்த கழுகு வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, அந்த எசேக்கியேல் 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், பெரிய செட்டைகளையும் நீளமான இறகுகளை உடையதும். அப்போ இது வந்து பாபிலோன் ராஜா, பலவர்ணமான இறகுகளால் நிறைந்ததுமாகிய ஒரு பெரிய கழுகு லீபனோனில் வந்து எருசலேமுக்கு வந்துட்டாரு. ஒரு கேதுருவின் நுனிக்கிளையை பிடித்து அதன் இளங்கிளையில் உள்ள கொழுந்துகளை கொய்து அதை வர்த்தக தேசத்துக்கு கொண்டு போய் அதை வர்த்தகருடைய நகரத்திலே வைத்தது. அப்போ இது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கொழுந்துகள் அப்படிங்கும்போது அது ரொம்ப செழிப்பாக இருக்கும், ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ இது எதை அடையாளப்படுத்துது? இஸ்ரேல் தேசத்தில் இருந்துட்ட உயர்ந்த மனிதர்கள், பிரபுக்கள், பலசாலிகள், இவங்களையெல்லாம் நேபுகாத் நேச்சார் என்ன தெரியுங்களா பண்ணாரு? சிறைப்பிடிச்சு வர்த்தகர் தேசத்துக்கு கொண்டு போயிட்டாரு. அது எது அந்த வர்த்தகர் தேசம்? பாபிலோன். அங்க கொண்டு போயிட்டார். தானியேல் 1ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும். தானியேல் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரைக்கும். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனில் ராஜாவாகிய நேப்காத் நேச்சார் எருசலேமுக்கு வந்து. இப்ப பாத்தீங்களா, அப்ப இதுதான் கேதுரு, அந்த யோயாக்கினுடைய நாட்கள். இப்ப கழுகு அங்க வருது. நேபுகாத் நேச்சார் வந்து அதை முற்றுகை போட்டாரு. அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும்
அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அந்த கொழுந்துகள் இதாங்க யோயாக்கின் ராஜா. அப்புறம் அந்த பாத்திரங்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறாரு. அவன் அந்த பாத்திரங்களை சினேயார் தேசத்திலுள்ள தன் தேவனுடைய கோயிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டசாலைக்குள் வைத்தான். அப்பொழுது இஸ்ரேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும், இதுதான் அந்த கொழுந்துகள், ராஜ குலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமை உள்ளவர்களும் ஆகிய சில வாலிபரை கொண்டு வரவும். அப்ப போதும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா இதுதான் என்ன பார்க்கிறோம், அந்த லீபனோனுக்கு வந்து கேதுரு மரத்தினுடைய கொழுந்துகளை கொய்து அப்படிங்கும்போது அங்க இருந்த மிக சிறப்பானவர்கள் பிரபுக்களை பார்த்தோம். அடுத்து அந்த யோயாக்கிம் ராஜாவை, அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா அந்த பிரபுக்கள், அதாவது இஸ்ரேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமை உள்ள சில வாலிபர். இவங்க தாங்க அந்த கொழுந்துகள். இப்போ அந்த கொழுந்துகளை கொய்து என்ன பண்ணிருச்சு, கொண்டு போய் வர்த்தகர் தேசத்துல, பாபிலோன் தேசத்துல கொண்டு போய் அங்க வைத்தாச்சு அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். இப்போ அடுத்து என்ன பண்றாருன்னா, மறுபடி அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்க அதாவது ராஜாவெல்லாம் அங்கே எடுத்துகிட்டு போயிட்டார் இல்லைங்களா, அப்போ இங்கே ராஜா வேணுமே. அதுதான் என்ன பண்ணுதுன்னா, இந்த கழுகு ஒரு திராட்சை விதையை அங்கே விதைக்குது. அப்போ இந்த திராட்சை விதைச்ச பின்னாடி அது திராட்சை செடியாக வளருதே. அப்போ இந்த பாபிலோன் ராஜா அங்கே இருக்க ராஜாவை சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டாரே. யாரை? யோயாக்கிம் சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டாரே. இங்கே இஸ்ரேல் தேசத்தில் யாரை ராஜாவை வைத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது 2 நாளாகமும் 36 அதிகாரம் 10-11 வசனம். 2 நாளாகமும் 36 அதிகாரம் 10 மற்றும் 11. மறு வருஷத்தின் ஆரம்பத்திலே நேபுகாத் நேச்சார் என்னும் ராஜா அவனையும் கர்த்தருடைய ஆலயத்தின் திவ்யமான பனிமுட்களையும் பாபிலோனுக்கு கொண்டு வர பண்ணி, அவன் சிறிய தகப்பனாகிய சிதேக்கியாவை யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் ராஜாவாக்கினான். சிதேக்கியா ராஜாவாகிற போது 21 வயதாயிருந்து 11 வருஷம் எருசலேமில் அரசாண்டு. இதுதாங்க திராட்சை விதைய வச்சாரு. அது ஒரு திராட்சை செடியா வளர்ந்துச்சுன்னு சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா. அந்த திராட்சை செடி யாருங்கும் போது அது சிதேக்கியா ராஜாவை அங்கே அடையாளப்படுத்துது. இப்போ இந்த சிதேக்கியா ராஜா 11 வருஷம் ஆட்சி செய்கிறார் இல்லைங்களா. அதுதான் அந்த திராட்சை செடி வளர்ந்து ஒரு செடியாகி அடிமரமுள்ள ஒரு பெரிய செடியாக வளர்றது இந்த 11 வருஷத்தை குறிக்குது. இப்போ அந்த 11 வருஷத்தில் அவர் ஆட்சி செய்யும் போது என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னொரு கழுகுக்கு என்ன பண்ணிட்டார்னா, அவர் வந்து தன்னுடைய ஆட்சி கொடுத்தது வந்து நேபுகாத் நேச்சார், அவருக்கு ஒரு உண்மையாக இருந்திருக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு இவர் இன்னொரு ராஜாவுக்கு என்ன பண்ணிட்டார்னா, இவர் அதாவது அவர்கிட்ட இவர் ஒரு சரணகதி. இன்னொரு வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்ன நீங்கள் காப்பாற்றுங்க, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாருன்னா அவர்கிட்ட போயிட்டாரு. யார் அந்த ராஜா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது எகிப்தின் ராஜா அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். இப்போ இதனுடைய இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் இல்லைங்களா, இதனுடைய முழு விளக்கத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே இருக்கிற பகுதிகளில் சொல்கிறாரு. இந்த ஓமையை சொல்லி முடிச்சுட்டு இந்த ஓமையினுடைய விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எசேக்கியேல் 17 அதிகாரம் 12 இருந்து இப்போ நம்ம பார்த்ததையெல்லாம் சுருக்கமாக தேவனே சொல்கிறாரு பாருங்க. எசேக்கியேல் 17:12 இருந்து. இப்போதும் இவைகளின் தாற்பயம் தெரியுமா என்று நீ கலக வீட்டாரை கேட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இப்ப நான் இந்த ஒரு உவமை சொன்னனே, இந்த உவமையினுடைய விளக்கம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் ஜனங்களை கேட்டுட்டு நீ சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, இதோ பாபிலோன் ராஜா எருசலேமுக்கு வந்து பாருங்க. அது அப்படியே தெளிவா இப்ப நம்ம பார்த்த எல்லாமே அங்க வசனத்துல இருக்கு பாருங்க. பாபிலோன் ராஜா பல வர்ணமான பெரிய கழுகு எருசலேமுக்கு வந்து, அதான் அங்க லீபனோன்னு பார்த்தோம், லீபனோனுக்கு வந்து அதன் ராஜாவையும் அதன் பிரபுக்களையும் பிடித்து அவர்களை தன்னிடமாக பாபிலோனுக்கு கொண்டு போகும்போது இந்த பலவர்ணமான பெரிய கழுகு என்ன பண்ணுச்சு, வந்து கேதுருவினுடைய நுனிக்கிளைகளை கொய்து அதை வர்த்தகர் தேசத்துக்கு கொண்டு போயிடுச்சு. அவன் ராஜவம்சத்திலே ஒருவனை தெரிந்தெடுத்து, இங்க ஒரு விதைய விதைச்சிச்சு இல்லைங்களா லீபனோன்ல, அதுதான் ராஜவம்சத்திலே ஒருவனை தேர்ந்தெடுத்து. யார் அது? நம்ம பார்த்துட்டோம், சிதேக்கியா ராஜா. அவனோட உடன்படிக்கை பண்ணி இப்ப என்ன பண்ணிருக்கிறாரு, சிதேக்கியாவோட நேபுகாத் நேச்சார் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. ராஜ்யம் தன்னை உயர்த்தாமல் தாழ்ந்திருக்கும் படிக்கும், தன் உடன்படிக்கையை அவன் கை கொள்கிறதினால் அது நிலைநிற்கும் படிக்கும் அவனை ஆணை பிரமாணத்துக்கு உட்படுத்தி
தேசத்தில் பலசாலிகளை பிடித்து கொண்டு போனானே. அப்ப நேபுகாத்து நேச்சார் சிதைக்கியாவை பிடிக்கும் போது என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னா, நீ ஒன்னும் உயர்த்தக்கூடாது, எப்பயும் தாழ்மையோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி உடன்படிக்கையை என்ன பண்ணியிருக்கிறார்னா அவரோட ஏற்படுத்தி அது நிலைச்சி இருக்கும்படி ஆணை பிரமாணத்துக்கு அதை உட்படுத்தி என்ன பண்ணியிருக்கிறார்னா ஒரு சில காரியங்கள் செஞ்சிருக்கிறார். இப்ப சிதைக்கிய ராஜா நேபுகாத்து நேச்சாருக்கு உண்மையா இருந்திருக்கணும். ஆனா அவர் என்ன பண்ணிட்டாரு, இவன் அவனுக்கு விரோதமாய் கலகம் செய்து. இந்த சிதைக்கியா பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்து நேச்சாருக்கு விரோதமா கலகம் செஞ்சிருக்கிறாரு. தனக்கு குதிரைகளையும் அநேகம் ஆட்களையும் அனுப்ப வேண்டும் என்று தன் ஸ்தானாபதிகளை எகிப்துக்கு அனுப்பினார். இதான் இன்னொரு கழுகுக்கு நேரா இது வேறு விட்டுச்சு இல்லைங்களா, அதைத்தான் அடையாளப்படுத்துது. என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, இவர் எகிப்து ராஜா கிட்ட ஆள் அனுப்பிச்சிருக்கிறார். எதுக்கு அப்படின்னா, எனக்கு நிறைய குதிரை வேணும், நிறைய ஆள் வேணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கிறாருன்னா எகிப்து ராஜாவுக்கு ஆள் அனுப்பிச்சிருக்கிறாரு. இப்படிப்பட்டவனுக்கு வாய்க்குமோ? இந்த மாதிரி ஒருத்தர் செஞ்சா அது சரியா? ஏன்னா இவரை ராஜாவாக்குனது நேபுகாத்து நேச்சார். இவருக்கு ஒரு உண்மையாக இருந்திருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இப்போ நேபுகாத்து நேச்சாருக்கு விரோதமாக இவர் எகிப்து ராஜாவுக்கு என்ன பண்ணிட்டார்னா, இவர் அவர்கிட்ட குதிரைகள் ஆட்கள் கேட்டுட்டாரு. அதனால இது நிலைக்கும் வாய்க்குமா? இப்படி செய்கிறவன் தப்பித்துக் கொள்வானோ? உடன்படிக்கையை முறித்தவன் தப்பித்துக் கொள்வானோ? நேபுகாத்து நேச்சாருக்கிட்ட உங்களுக்கு நான் அடங்கி இருப்பேன், தாழ்மையாக இருப்பேன்னு சொல்லி உடன்படிக்கை பண்ணிவிட்டு இப்போ எகிப்து ராஜா கிட்ட இவர் இந்த மாதிரி வேலை செஞ்சார் அப்படின்னா இப்படிப்பட்டவனுக்கு வாய்க்குமோ? இப்படி செய்கிறவன் தப்பித்து கொள்வானோ? உடன்படிக்கையை முறித்தவன் தப்பித்து கொள்வானோ? தன்னை ராஜாவாக ஏற்படுத்திய ராஜாவினுடைய ஆணையை அசட்டை பண்ணி, தன்னை ராஜாவாக ஏற்படுத்திய நேபுகாத்து நேச்சார் ராஜாவுடைய அந்த ஆணையை என்ன பண்ணிட்டார் இவரு? அசட்டை பண்ணி அவனுடைய உடன்படிக்கையை முறித்து போட்டான். அந்த ராஜாவினுடைய ஸ்தானமாகிய பாபிலோன் நடுவிலே அவன் அண்டையில் இருந்து மரணம் அடைவான் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். இப்படிப்பட்ட இந்த சிதைக்கியா என்ன பண்ணுவார் அப்படின்னா, பாபிலோனுக்கு கொண்டு போகப்படுவார், அங்கே இவர் மரிப்பார் அப்படிங்கிறதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இங்க தீர்க்க தரிசனமா எசேக்கியேல் அங்க சொன்னார் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். இதுதான் நம்ம பார்த்துட்ட உவமை, அந்த உவமைக்கான விளக்கம். அப்போ கழுகை நம்ம பார்த்துட்டோம், அந்த கழுகு செய்த காரியங்கள் பார்த்துட்டோம். அப்போ நேபுகாத்து நேச்சார் இங்கே சிதைக்கிய ராஜாவுக்கு செய்த காரியங்கள், சிதைக்கிய ராஜா நேபுகாத்து நேச்சாருக்கு விரோதமாக செய்திட்ட காரியங்கள். இதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நாம் பார்த்துட்ட காரியம். இப்போ நம்ம யாரை ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க போகிறோம்னா சிதைக்கிய ராஜாவை தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். மற்றதெல்லாம் நம்ம விட்டுறலாம். ஏன் அப்படின்னா அந்த ஓமை நமக்கு தெரிஞ்சிருச்சு, ஓமைக்கான விளக்கங்களும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த சிதைக்கியா செய்திட்ட தவறுகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2 நாளாகமும் 36 அதிகாரம் 11-14 வரைக்கும் இங்கே நம்ம பார்த்தது தான், எசேக்கியேல பார்த்தது தான். அங்கே நம்ம கொஞ்சம் விரிவாக ஒரு சில விஷயங்களாக நம்ம பார்க்க போகிறோம். 2 நாளாகமும் 36 11 முதல் 14 வரைக்கும். சிதேக்கியா ராஜாவாகிற போது 21 வயதாய் இருந்து 11 வருஷம் எருசலேமில் அரசாண்டு தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இந்த சிதைக்கியா செய்திட்ட முதல் தவறு என்னன்னா, தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக பொல்லாப்பானதை செய்தாரு. 1, அவன் கர்த்தருடைய வாக்கை உரைத்த எரேமியா என்கிற தீர்க்கதரிசிக்கு முன்பாக தன்னை தாழ்த்தவில்லை. 2வது காரியம், எரேமியா தீர்க்கதரிசிக்கு முன்னாடி இவர் தன்னை தாழ்த்தல. தேவன் மேல் தன்னை ஆணையிடுவித்து கொண்ட நேபுகாத் நேச்சார் என்னும் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்பாதபடிக்கு தன் கழுத்தை அழுத்தமாக்கி தன் இதயத்தை கடினப்படுத்தினான். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா 3வது நேபுகாத் நேச்சாருக்கு விரோதமா கலகம் பண்ணியிருக்கிறாரு. அடுத்து தேவனுக்கு விரோதமா இருந்திருக்கிறாரு. 5வது தன் கழுத்தை அழுத்தமாக்கினார், அப்படின்னா மனசை கடினமாக்கிட்டார் அப்படின்னு பாக்குறோம். ஆசாரியரில் பிரதானமானவர்கள் யாவரும் ஜனங்களும் கூடி புறஜாதிகளுடைய சகல அருவருப்புகளின்படியும் மிகவும் துரோகம் பண்ணி கர்த்தர் எருசலேமிலே பரிசுத்த பண்ணின அவருடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தினார். அப்ப புறஜாதிகளினுடைய அருவருப்புகளின்படி நடந்து தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தி இருக்கிறார். அடுத்து நம்ம பார்க்கிறோம், அவர்களுடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தையும் தமது வாசஸ்தலத்தையும் காப்பதற்கான இரக்கமுள்ளவராய் இருந்தபடியால்
போதும். அப்போ அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே இங்கே தீர்க்க தரிசனத்தில் பார்த்துட்ட மாதிரி எகிப்தின் ராஜாவினுடைய உதவியை நாடிட்டார். மறுபடியும் சொல்கிறேன், பொல்லாப்பானதை செஞ்சார். தேவனுடைய தீர்க்கதரிசியாகிய எரேமியாவுக்கு முன்னாடி தன்னை தாழ்த்தல, நேபுகாத்து நேச்சாருக்கு விரோதமாக கலகம் பண்ணி அந்த உடன்படிக்கையை முறிச்சு போடுறாரு. 4வது தேவனுக்கு விரோதமாக இருந்தார், தன்னுடைய கழுத்தை கடினப்படுத்திட்டாரு. புறஜாதிகளுடைய அருவறுப்புகளின்படி நடந்துட்டாரு. தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்திட்டாரு. எகிப்து ராஜாவினுடைய உதவியை நாடிட்டார். இதான் இந்த சிதைக்கியா செய்துட்ட 8 தவறுகள் அப்படின்னு பார்க்கிறோம். இப்போ இந்த 8 தவறுகள் சிதைக்கியா செய்ததின் நிமித்தம் அவருக்கு வந்துட்ட தண்டனை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எரேமியா 52 அதிகாரம் 9 முதல் 11 வரைக்கும். எரேமியா 52 9 முதல் 11 வரைக்கும். அவர்கள் ராஜாவை பிடித்து அவனை ஆமாத் தேசத்தின் ஊராகிய ரிப்லாவுக்கு பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரிடத்திற்கு கொண்டு போனார்கள். இப்படிப்பட்ட இந்த சிதைக்கியாவை பிடிச்சிட்டாங்க, நேராக பாபிலோனுக்கு கொண்டு போகிறாங்க. முதல் தடவை சிதைக்கியாவை நேபுகாத் நேச்சார் ராஜாவாக்குனார். ஆனால் 2வது தடவை என்ன பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா பாபிலோனுக்கு பிடிச்சுக்கிட்டு போய் அங்கே இவனுக்கு நியாய தீர்ப்பு கொடுத்தான். அங்கே இவருக்கு நியாய தீர்ப்பு, என்ன நியாய தீர்ப்பு? மரண தீர்ப்பு அங்கே கொடுக்கப்படுது. பின்பு பாபிலோன் ராஜா சிதைக்கியாவின் குமாரரை அவன் கண்களுக்கு முன்பாக வெட்டினான். சிதைக்கியா பார்க்க சிதைக்கியாவுக்கு முன்னாடி அவருடைய 2 பிள்ளைகள் கொல்லப்படுறாங்க. யூதாவின் பிரபுக்கள் எல்லாரையும் ரிப்லாவிலே வெட்டினான். சிதைக்கியாவின் கண்களை குருடாக்கி பாருங்க, ஃபர்ஸ்ட் 2 பிள்ளைகள் கொல்லப்படுறாங்க, அடுத்து 2 கண்கள் அங்க பிடுங்கப்படுது. அவனுக்கு 2 விலங்குகளை போடுவித்தான். 2 கைகளும் விலங்கிடப்படுகிறது. பின்பு பாபிலோன் ராஜா அவனை பாபிலோனுக்கு கொண்டு போய் அவன் மரணமடையும் நாள் மட்டும் அவனை காவல் வீட்டில் அழைத்து வைத்தான். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இங்க நம்ம பார்க்கிறோம் 4 காரியங்கள் நம்ம சொல்லலாம். இன்னும் கூட சொன்னா 5 காரியங்கள் சொல்லலாம். ஒன்று, பாபிலோனுக்கு கொண்டு போகப்படுகிறார். அடுத்து அவருடைய 2 பிள்ளைகள் அங்க கொல்லப்படுறாங்க. அவருடைய 2 கண்கள் அங்க பிடுங்கப்படுது. 2 கைகள் விலங்கிடப்படுது. பாபிலோன்ல சாகிற வரைக்கும் அடிமையா இருந்து அவர் சாகிறார் அப்படின்னு கூட பார்க்கிறோம். இதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வேதத்துல நாம் பார்த்துட்ட காரியங்கள். ஃபர்ஸ்ட் அந்த ஒரு உவமையை பார்த்தோம். அந்த உவமையில சிதைக்கியா செய்த தவறுகளை பார்த்தோம். அந்த தவறுகள் நிமித்தம் அவருக்கு நேபுகாத்து நேச்சார் கொடுத்த தண்டனையை கூட பார்த்துட்டோம். சரி, இப்போ இதான் நம்ம பார்த்துட்ட விஷயம். இதுல நமக்குரிய பாடம் என்ன? ஏன்னா இது வேதத்தில் இருக்கிறது. நம்ம ரோமர் 15:4 நம்ம பார்க்கிறோம், முன்பு எழுதி இருக்கிறவைகள் நமக்கு போதனையாக எழுதப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 10 பார்க்கிறோம், முன்பு எழுதி இருக்கிறவைகள் நமக்கு திருஷ்டாந்தமாக எழுதியிருக்கு. அது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி அவைகள் எழுதப்பட்டு இருக்கிறது. அப்ப இவைகளை பார்க்கிறதுனால தேவனுடைய பிள்ளைகளான நமக்கு கொடுக்கப்படுகிற எச்சரிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இங்க சிதைக்கியா செய்துட்ட அந்த 8 தவறுகள், அதுல நமக்கான படிப்பினைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, முதல் காரியம், சிதைக்கியா அங்க நம்ம பார்க்கிறோம் தேவனுக்கு பொல்லாப்பானதை அங்க செய்கிறார் அப்படின்னு கூட பார்க்கிறோம். என்ன பொல்லாப்பானதை செஞ்சிட்டார் அப்படின்னா, நேபுகாத்து நேச்சார் சிதைக்கியாவை ராஜாவை ஆக்குனா கூட அது தேவனுடைய அனுமதியின் பேர்ல நடந்துச்சுங்க. தேவன் அனுமதிக்கலைன்னா நேபுகாத்து நேச்சார் அவரை சிதைக்கியாவை அங்க ராஜாவை வச்சிருக்க முடியாது. அப்படி சிதைக்கியாவை ராஜாவை வச்சிருக்கும் போது என்ன பண்ணியிருக்கணும்? தேவன் தனக்கு கொடுத்த அந்த மேன்மையான நிலைமைக்காக சிதைக்கியா நன்றி உள்ளவராக இருந்திருக்கணும். ஆனால் இங்கே வேதத்தில் பார்க்குறோம், அவர் பொல்லாப்பானதை செய்தார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இதில் நமக்கு என்ன பாடம் அப்படின்னா, அன்னைக்கு சிதைக்கியாவை ராஜாவை வைத்தது தேவன் நேபுகாத்து நேச்சார் மூலமாக. இன்னைக்கு நம்மளை கூட தேவன் இந்த பூமியில எப்படி வச்சிருக்கிறார் தெரியுங்களா? எப்படி தெரிஞ்சிருக்கிறார் தெரியுங்களா? நம்மளை ராஜாக்களும் ஆசாரியர்களுமா தெரிஞ்சிருக்கிறார். வெளிப்படுத்துதல் 1 அதிகாரம் 6வது வசனம். வெளிப்படுத்துதல் 1:6. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. இன்னைக்கு பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமா நம்மளை கூட என்ன பண்ணி வச்சிருக்கிறார்னா, ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி வச்சிருக்கிறாரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம இன்னைக்கு என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? அன்னைக்கு சிதைக்கியா பொல்லாப்பானதை செய்தார். இன்னைக்கு இந்த சத்தியத்துக்குள்ள வந்திருக்கிற சகோதர சகோதரிகளான நாம இன்னைக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? நமக்குள்ள நடக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்துக்கும் நாம் நன்றி உள்ளவர்களா இருக்கிறோமா? எவ்வளோ பெரிய வாய்ப்பு தெரியுங்களா இது?
எவ்வளோ பெரிய சத்தியங்களை நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்துருக்கிறார் தேவன். இதுக்கு எந்த அளவுக்கு இன்னைக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நாம் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். கொலோசையர் 3:15. கொலோசையர் 3:15. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களுமாய் இருங்கள். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்க நம்ம பார்க்கிறோம் நன்றி அறிதல் உள்ளவர்களுமாய் இருங்கள் அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த நன்றி அறிதல் இன்னைக்கு நமக்குள்ள இருக்குங்களா? நன்றி அறிதல் உள்ளவங்களா நாம இருக்கிறோமா? நம்மளை நாமளே சிந்திச்சு பார்க்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சின்ன சின்ன காரியங்களுக்கும் முறுமுறுக்கக்கூடியவர்களா நாம இருக்கிறோமா? தேவனுக்கு எல்லாவற்றிலும் நன்றி உள்ளவர்களா நாம இருக்கிறோமா? சரிங்களா? நம்மளை நாமளே கேட்டு பார்ப்போம். கடைசியா நம்முடைய வாழ்க்கையில எப்ப தேவனுக்கு கடைசியா நன்றி உள்ளவர்களா நம்ம இருந்தோம்? எது வேணாலும் நடந்திருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில மனப்பூர்வமா உள்ளத்துல ஆழத்துல இருந்து ஆண்டவரே உங்களுக்கு நன்றி. சும்மா நம்ம ஜெபிக்கிறத டெய்லி ஜெபிக்கிறத நான் சொல்ல வரலைங்க. ஒரு பாடல் பாடுகிறத நான் சொல்ல வரலைங்க. நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனுக்கு நன்றி உள்ளவர்களா நாம இருந்தோங்கிறத தேவன் நம்மளை பார்த்து எப்ப சொல்லுவாரு? நம்மளை நாமளே சிந்திச்சு பார்க்கணும். இங்க சிதைக்கா என்ன பண்ணிட்டார்னா, தேவனை வைக்க வேண்டிய இடத்துல இன்னொரு விக்கிரகத்தை வைத்துட்டாரு. இன்னைக்கு தேவனை வைக்க வேண்டிய இடத்துல நாம வேற எதை வைத்துட்டாலும், தேவனுடைய வார்த்தையை வைக்க வேண்டிய இடத்துல வேற எதை வைத்துட்டாலும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அது விக்கிரகமா மாறிடும். அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நாம் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். 2வது சிதைக்கியா ராஜா கிட்ட நம்ம பார்க்கிற காரியம், இவர் தேவனுடைய தீர்க்கதரிசியாகிய எரேமியாவுக்கு முன்னாடி தன்னை தாழ்த்தலை அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இதில் நமக்கு என்ன பாடம் அப்படின்னா, இன்னைக்கு தேவன் அவருடைய வார்த்தைகளை நமக்கு பல விதங்களில் கொடுக்குறார். வாரம் கொடுக்குறாரு, இடைப்பட்ட நாட்களில் கொடுக்குறாரு, இன்னும் வேதத்தை தனிப்பட்ட முறையில் வாசிக்கும் போது நம்மளோட இடைபடுகிறாரு, தியான புஸ்தகங்கள் மூலமா, ஆவிக்குரிய புஸ்தகங்கள் மூலமா, இப்படி தேவன் பல விதங்களில் தேவன் நம்மளோட இடைப்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடைசியாய் தேவன் நம்மளோடு பேசின விஷயம் என்ன? தனிப்பட்ட முறையில் தேவன் நமக்கு உணர்த்தின காரியம் என்ன? அப்படி உணர்த்தினாரே, அதுக்கு எந்த அளவுக்கு நாம் கீழ்ப்படிஞ்சோம், எந்த அளவுக்கு நம்மளை நாம தாழ்த்தினோம், நம்மளை நம்மளே சிந்திச்சு பார்ப்போம். கடைசியாய் நாம் எப்போ தேவனுக்கு நன்றி உள்ளவர்களா, நன்றி செலுத்தக்கூடியவங்களாக இருந்தோம்? கடைசியாய் தேவனுடைய வார்த்தையை கேட்டு எப்போ நம்ம கீழ்ப்படிஞ்சோம்? இந்த சிதைக்கியா ராஜா பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுல அவ்வளோ விருப்பம் உள்ளவருங்க. எரேமியா தீர்க்கதரிசியை ஜெயிலில் போட்டுட்டு கூப்பிட்டு என்ன பண்ணுவார்னா, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுன்னு கேட்பாரு. ஆனால் கேட்கறதோட சரி கீழ்ப்படிய மாட்டார். இன்னைக்கு நம்ம அநேக தேவனுடைய வார்த்தைகளை பல விதங்களில் கேட்குறோம். எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடியவங்களா நாம இருக்கிறோம்? அடுத்து 3வது நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த சிதைக்கியா ராஜா நேபுகாத்து நேச்சாருக்கு விரோதமா என்ன பண்ணார்னா கலகம் பண்ணினார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இதில் நமக்கு என்ன பாடம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு சிதைக்கியா ராஜா நேபுகாத்து நேச்சாருக்கு விரோதமாக கலகம் பண்ணதும் இல்லாமல் அவரோடு செய்த உடன்படிக்கையை என்ன பண்ணிட்டாரு? முறிச்சு போட்டுட்டார். அப்போ இன்னைக்கு நாமளும் கூட ஒரு உடன்படிக்கை செய்து சத்தியத்துக்குள்ளே வந்திருக்கிறோமே. இன்னைக்கு அந்த உடன்படிக்கையின்படி நம்மளுடைய வாழ்க்கை இருக்கா? அநேக நேரங்களில் இந்த உடன்படிக்கையை நம்ம முறித்து போடக்கூடியவங்களா இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையை தேவன் பார்த்து இவங்க என் கூட செய்த உடன்படிக்கையை கை கொண்டு வராங்கன்னு சொல்லுவாரா? எங்கப்பா, அநேக நேரங்களில் அந்த உடன்படிக்கைக்கு இவங்களுக்கு சம்பந்தமில்லாத வாழ்க்கை வாழ்கிறாங்க அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்லிடுவாருங்களா? அப்படி இருந்தால் நம்ம அந்த உடன்படிக்கை செய்ததுக்கு பிரயோஜனமே இல்லை. நம்ம உடன்படிக்கை செய்யாமலே இருந்திருக்கலாங்க. பிரசங்கியில் நம்ம பார்க்கிறோம். பிரசங்கி 5:4, 4-5. பிரசங்கி 5:4 மற்றும் 5. நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம். அப்ப எதுக்கு நீ இதை உடன்படிக்கை பண்ணுனா அதுக்குரிய வாழ்க்கை வாழணும். இல்லை அப்படின்னா நீ அதை பண்ணாமே இருந்திருக்கலாம் அப்படின்னு இங்கே சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த உடன்படிக்கையின் வாழ்க்கை எந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்குது? அடுத்து 4வது சிதைக்கியா ராஜா கிட்ட நம்ம பார்க்குறோம், தேவனுக்கு விரோதமாய் இருந்தார். அப்போ ஒரு தேவன், இதில் நமக்கு என்ன பாடங்கும்போது, ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு விரோதமாக நம்ம இருக்கக்கூடிய காரியம் எது? நாம் எப்படி நடந்தால் அது தேவனுக்கு விரோதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, யாக்கோபு 4:4. யாக்கோபு 4:4.
விபசாரரே விபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? உலகத்தோட ரொம்ப அதிகமான சிநேகம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா நாம் தேவனை பகைக்கக்கூடியவர்களா, தேவனுக்கு விரோதமானவர்களா இருக்கிறோம். சத்தியத்துக்குள்ள வந்துட்டோம், சத்தியத்துக்குரிய வாழ்க்கை வாழணும். ஆனால் இப்போ உலகத்தோட நமக்கு இருக்கிற ஈடுபாடு எந்த அளவுக்கு இருக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே? அடுத்து யாக்கோபு 4:6. யாக்கோபு 4:6 அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. அடுத்து இரண்டாவது தேவனை விரோதப்படுத்துகிற காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள பெருமை வரும்போது நாம் தேவனுக்கு விரோதிகளா மாறுறோம். முதலாவது உலக சிநேகம், ரெண்டாவது பெருமை. இந்த பெருமை அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய ரூபம் போடும்போது நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாதுங்க. உலக பிரகாரமான வேடம் போட்டுச்சுன்னா நம்ம ஓரளவு கண்டுபிடிச்சிடலாங்க. ஆவிக்குரிய வேடம் போட்டுச்சுன்னா நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. சபைகளில் நமக்கு பொறுப்புகள் வந்துடுச்சுன்னா பெருமை வந்துடுது. சபைகளில் நம்ம சத்தியம் பேச ஆரம்பிச்சிட்டோம்னா பெருமை வந்துடுது. சபைகளில் 4 சகோதர சகோதரிகள் நம்மளை புகழ்ந்துட்டாங்கன்னா பெருமை வந்துடுது. சரிங்களா? இப்படி பெருமை ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வர்றதுக்கு எந்த விதமான தடைகளும் இல்லைங்க. ஆனால் அது நம்முடைய கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா ஆவிக்குரிய ரூபம் போட்டிருக்கிறதுனால நம்மளால் அதை கண்டுபிடிக்க முடியாது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அநேக நேரங்களில். அப்போ தேவனுடைய சமூகத்தில் அழுது ஜெபிச்சால் ஒழிய நமக்குள்ள பெருமை எந்த வகையில் வருதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதான் மூத்த சகோதரர்கள் சொல்லும்போது ஒருத்தர் பெருமை ஒருத்தருக்குள்ளே இருக்குங்கிறதுக்கு சரியான அடையாளம் என்னன்னா, அந்த பெருமை இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது. மற்றவங்க எல்லாருக்கும் தெரியும், ஆனால் அவங்களுக்கு அது தெரியாதுங்கிறதான் மிகப்பெரிய ஒரு காரியமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், எப்படி கண்டுபிடிக்கிறது? தேவனுடைய சமூகத்தில் இருந்தால் ஒழிய நமக்குள்ளே எந்த அளவுக்கு பெருமை இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த சிதேக்கியா ராஜாவை குறித்து நம்ம பார்க்கும்போது இங்கே பார்க்குறோம். முதல் காரியம் நம்ம பார்த்துட்டோம், அவர் தேவனுக்கு விரோதமாக பொல்லாப்பானதை செஞ்சார். எரேமியா தீர்க்கதரிசிக்கு முன்னாடி தன்னை தாழ்த்தலை. அடுத்து தன்னை ராஜாவா ஏற்படுத்தின அந்த நேபுகாத்நேச்சாருக்கு விரோதமாக கலகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அந்த உடன்படிக்கையை முறிச்சு போட்டுட்டாரு. அடுத்து தேவனுக்கு விரோதமாகவே இவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டார்னா செயல்பட ஆரம்பிச்சிட்டார். அடுத்து 5வதா நம்ம பார்க்கிறோம், தன் இருதயத்தை கடினப்படுத்தினார். இதுக்கு சகோதரர்கள் அருமையான விளக்கம் சொல்லும்போது திருந்தாத ஜென்மம் ஆயிட்டாருங்களாம். அதாவது ஒரு ஆரம்பத்தில் தேவன் என்ன பண்ணுவார்னா நம்முடைய சின்ன சின்ன தவறுகளை சுட்டி காமிக்கும்போது அது மிகப்பெரிய சத்தமாக இருக்குங்க. அதாவது நல்ல தேவனுக்குள்ளே இருக்கும்போது சின்ன சின்ன தவறுகள் தேவன் நமக்கு சுட்டி காட்டும்போது அது பெரிய சவுண்டாக நமக்குள்ளே இருக்கும். தவறு என்னமோ சின்ன தவறாக தான் இருக்கும். ஒரு சின்ன கசப்பு வந்திருக்கும், சின்னதாக கோவப்பட்டிருப்போம், சின்னதாக தேவனுக்கு துக்கப்படுத்தியிருப்போம். அந்த சவுண்டு ரொம்ப பெருசாக இருக்குங்க. அந்த சவுண்டு பெருசாக இருக்கும்போதே நம்ம கீழ்ப்படிய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்துடலாம். ஆனால் போக போக இந்த சவுண்டுக்கு நம்ம கீழ்ப்படியல்னு வைங்க, அந்த சவுண்டு அதனுடைய தரத்தை இழக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி என்ன ஆகிடும் தெரியுங்களா? ஒரு நாள் நம்மளை கடினம் உள்ளவங்களாக மாற்றிடுங்க. இது ரொம்ப ரொம்ப டேஞ்சருங்க. பாவங்களினுடைய உச்சக்கட்டம் என்ன அப்படின்னா அந்த கடினப்பட்டு போகிற ஒரு நிலைமை தான். இந்த நிலைமை ஒருத்தர் அடைஞ்சிட்டார் அப்படின்னு வைங்களே, இவங்களை மறுபடியும் தேவனுக்குள்ளே கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அதனால தான் வேதம் சொல்லும்போது எபிரேயர் 3:13 எபிரேயர் 3:13 உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போயிடாதீங்கிறார் பவுல். ஏன்னா இது இஸ்ரேல் ஜனங்களை வச்சு அங்கே அடையாளப்படுத்தி சொல்றாருங்க. அவங்களுக்குள்ள வந்துட்ட முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா அந்த கடின இருதயம். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்மளுடைய இருதயம் கடினப்பட்டு போயிருக்கா? எப்படி பிரதர் கண்டுபிடிக்கிறது என் இருதயம் கடினப்பட்டிருக்கா அப்படிங்கிறதுக்கு 2 அடையாளங்களை சொல்லலாம். ஒன்று, எதுக்கு எடுத்தாலும் முறுமுறுத்துக்கிட்டே இருந்தோன்னு வைங்களே, அது சரியில்லை, இது சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை. சபையில் பார்த்தா முறுமுறுப்பு, வீட்டில் பார்த்தா முறுமுறுப்பு, வேலை செய்கிற இடத்துல பார்த்தா முறுமுறுப்பு, எங்கே பார்த்தாலும் முறுமுறுத்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நம்ம இருதயம் கடினப்பட்டிருக்குங்கிறதுக்கு அது ஒரு அடையாளம். ஏன்னா இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட அதையெல்லாம் பவுல் அங்கே சொல்ல வர்றார். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய இருதயம் கடினப்பட்டிருக்குங்கிறதுக்கு இன்னொரு அருமையான அடையாளம், நம்மளுடைய தவறுகளை யாராவது சுட்டி காமிச்சா ஒத்துக்கவே மாட்டோம். அந்த தவறுக்கு நியாயம் பேசுவோம். நான் வேணும்னா செஞ்சேன், நான் எதுக்கு செஞ்சேன், ஏன் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோன்னா தவறை நியாயப்படுத்தக்கூடியவங்களாக இருப்போம். அடுத்து நாம் செய்கிற தவறுக்கு மற்றவங்களை சுட்டி காட்டக்கூடியவங்களாக இருப்போம்.
உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதாம் தவறு செஞ்சிட்டாரு. ஏன் ஆதாம் அப்படின்னு கேட்ட உடனே ஏவாளை சுட்டி காமிச்சிட்டார். ஏவாளை கேட்டால் சர்பத்தை சுட்டி காமிக்கிறாங்க. அடுத்து சவுல் ராஜாவினுடைய வாழ்க்கையில் சவுலை கேட்டால் ஜனங்களை சுட்டி காமிக்கிறார். இப்படி பார்த்தீங்கன்னா அவங்க சூழ்நிலைகளையும் மற்றவர்களையும் தான் அவங்க காரணம் காமிச்சாங்களே ஒழிய தங்களை நல்லவர்களாக காட்டிக்கொள்ள காமிச்சாங்க. அப்போ அன்புக்குரிய சகோதரர், நம்முடைய வாழ்க்கையில் தவறுகள் சுட்டி காட்டப்படும் போது உடனே அதை உணர்ந்து மனம் திரும்பக்கூடியவர்களாக இருந்தோம் அப்படின்னா நம்ம ஒரு சரியான அதாவது தவறு வராதுன்னு சொல்லலைங்க. தவறு இயற்கை. நம்ம சாகிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் தவறுகள் அப்படிங்கிறது இயற்கை. ஆனால் அது உணர்த்தப்படும் போது நாம் எடுக்கக்கூடிய முடிவு, எடுக்கக்கூடிய அடுத்த கட்ட முயற்சி என்னவா இருக்குது? அதுக்கு நியாயம் பேசிகிட்டு இருக்கிறோமா? மற்றவங்களை காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோமா? சூழ்நிலைகளை காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கோமா? இல்லை உடனே தடால்னு கீழே விழுந்துடுறோமா? தப்பு தான். இதை தான் தாவீது கிட்ட நம்ம பார்க்குறோங்க. தவறு தான். அந்த உணரக்கூடிய ஒத்துக்கொள்ளக்கூடிய மனசு நமக்கு இருக்கணும். அப்போ இங்கே நம்ம பார்த்துட்டோம், சிதேக்கியா தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்திட்டார். அடுத்து 6வது என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புறஜாதிகளினுடைய அருவருப்புகளின்படி நடந்துட்டாரு. தேவனுடைய கற்பனைகளை விட்டுட்டு புறஜாதியாருடைய கற்பனைகளினுடைய அருவருப்புக்குள் சென்றுட்டார். தேவனை வைக்க வேண்டிய இடத்துல அதான் புறஜாதியாருடைய அருவருப்பு. அந்த இடத்துல விக்கிரகத்தை கொண்டு வந்து வச்சுட்டார். அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, இதில் நமக்கு என்ன பாடம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இன்னைக்கு நமக்கு தேவனுடைய வார்த்தைகள் இன்பமாக இருக்குதா வெறுப்பாக இருக்குதா? தேவனுடைய கற்பனைகளுக்கு தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் எதிர்த்து நடக்கும்போது என்ன நடக்கும்? எப்படி நம்ம புறஜாதிகளினுடைய அருவருப்புகளின்படி நடப்போம் அப்படின்னா, இன்னைக்கு தேவ பிள்ளைகளினுடைய ஐக்கியத்தை விட உலகத்தாருடைய ஐக்கியம் நமக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். உலகத்தார அதிகம் நேசிக்கக்கூடியவங்களா இருப்போம். சபையில் இருக்கிற சகோதர சகோதரிகள் மேலே நமக்கு கசப்புணர்வு அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் உலகத்தாரோட நம்ம நேரம் செலவழிக்கிறதுல ரொம்ப இன்பம் உள்ளவங்களா இருப்போம். எப்போ சபை முடியுதோ அடுத்த செகண்ட் ஓடி போயிடுறது எங்கே தெரியுங்களா? உலகத்தாரோட ஐக்கியம் வைக்கிறதுக்கு. காலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிற வரைக்கும் உலகத்தவரோடையே ஐக்கியம் வச்சுக்கிட்டு சபை கூடுகைக்கு கொஞ்சம் தாமதமாக வர்றது, முடிகிறதுக்கு முன்னாடி ஓடுறது. இப்படி இருந்துச்சுனாலே நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், நாம் எங்கேயோ தப்புக்குள்ளே போயிருக்கிறோம். இன்னைக்கு உலகத்தாருடைய உறவு நமக்கு ரொம்ப பெருசாக தோன்றுனுச்சுன்னா, அதாவது உலகத்தில் உள்ளவர்களையும் நாம் நேசிக்கணுங்க. ஆனால் அந்த உறவு தேவ உறவை காட்டிலும் தேவ பிள்ளைகளுடைய உறவை காட்டிலும் பெருசாக போயிடக்கூடாது. தேவ ஐக்கியத்தை காட்டிலும் உலக ஐக்கியத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தோம்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்கே சிதேக்கியா புறஜாதிகளினுடைய அருவருப்புகளின்படி நடந்தார். நாம் தேவனுடைய பார்வையில் அப்படியாய் மாறிடுவோம். அடுத்து 7வது நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்திட்டாரு. அது இன்னைக்கு நமக்கு எதை அடையாளப்படுத்துது? தேவனுடைய ஆலயங்கும்போது 1 கொரிந்தியர் 3:17, 1 கொரிந்தியர் 3:17 வசனம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். அப்போ போதும். அப்போ தேவனுடைய ஆலயத்தை அன்னைக்கு அவர் தீட்டுப்படுத்திட்டார். இன்னைக்கு தேவனுடைய ஆலயத்தை நம்ம எப்படி தீட்டுப்படுத்துகிறோம் அப்படிங்கும்போது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, எது ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தும் அப்படின்னா அவன் இருதயத்திலிருந்து புறப்படுகிறவைகளே அவனை தீட்டுப்படுத்தும் அப்படிங்கிறாரு. உள்ளே இருந்து வர்றது தான் தீட்டுப்படுத்துங்களாம். அப்போ இன்னைக்கு நமக்கு உள்ளே இருந்து வருகிற சிந்தனைகள், நாம் பேசுகிற வார்த்தைகள், அது தீட்டுப்பட்டதா இருக்குதா அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அது தீட்டுள்ளதா இருந்தால் நாம கூட தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தக்கூடியவர்களா அங்கே இருக்கிறோம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சிதேக்கியா கிட்ட பார்க்குற 8வது காரியம், எகிப்தின் ராஜாவினுடைய உதவியை நாடிட்டாரு. இவர் நேபுகாத்து நேச்சாருக்கு கீழ்ப்படிஞ்சு இருந்திருக்கணும். நேபுகாத்து நேச்சாருக்கு உண்மையாக இருந்திருக்கணும். ஏன்னா அவர் தான் இவரை ராஜாவாக்கி இருக்கிறாரு. அந்த நன்றி உணர்வை மறந்துட்டு இவர் நேபுகாத்து நேச்சாருக்கு துரோகம் பண்ணி எகிப்தின் ராஜாவினுடைய உதவியை நாடிட்டாரு. அப்போ இது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா, எகிப்து உலகத்தை அடையாளப்படுத்துது. நாம் சத்தியத்தில் இருக்கிற மாதிரி இருப்போம், ஆனால் அதிகமாய் உலகத்தை நாடி செல்லக்கூடியவர்களாக இருப்போம். எந்த ஒரு காரியத்தையும் உலகத்தை மையப்படுத்தி நம்முடைய வாழ்க்கை இருக்குமே ஒழிய ஆவிக்குரிய காரியத்தை மையப்படுத்தி இருக்காது. இப்படி இருந்துச்சுன்னா அன்னைக்கு நேபுகாத்து நேச்சாருக்கு சிதேக்கியா மேலே எவ்வளவு கோபம் வந்துச்சோ, அது போல அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு தேவனுக்கு நம்ம மேலே கோபம் வர்றதுக்கு அங்கே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ நாமளே சிந்திச்சு பார்ப்போம். நம்மளுடைய வாழ்க்கையில் சிதேக்கியா காமிச்சிட்ட அது போன்ற தவறுகள் இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கா? இப்போ அடுத்து, இப்படிப்பட்ட சிதேக்கியாவுக்கு எப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, முதல்ல நம்ம பார்க்குறோம், அவருடைய 2 பிள்ளைகள் அங்கே கொல்லப்படுகிறார்கள்.
இது எதை அடையாளப்படுத்துது? பிள்ளைகள். அது எதை அடையாளப்படுத்தும்? சங்கீதம் 127:4. சங்கீதம் 127:4. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அப்ப சுதந்திரம், ஆஸ்திங்க. பிள்ளைகள் கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆஸ்தி, அது பலன், அதாவது கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய பரிசு. அப்ப இப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதம் இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொல்லப்படுகிறது. அப்ப இது எதை அடையாளப்படுத்துது? தேவன் இன்னைக்கு நமக்கு 2 ஆசீர்வாதங்கள் வைத்திருக்கிறார். அன்னைக்கு சிதேக்கியாவுக்கு 2 பிள்ளைகளை கொடுத்தது போல இன்னைக்கு நமக்கு 2 ஆசீர்வாதங்கள் இருக்கு. ஒன்று, இன்னைக்கு நாம் தேவனை அறிந்து கொண்டு தேவனோட நல்மனசாட்சியின் உடன்படிக்கை செஞ்சு அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம்னா மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, பரலோக வாய்ப்பு, சபை வாய்ப்பு. ஒரு சமயம் நம்ம தேவனை தெரிஞ்சுக்காமையே வாழ்ந்துட்டோன்னு வைங்களே, இந்த பூமிக்குரிய ஒரு ஆசீர்வாதம் அங்கே இருக்கு. ஒன்று பரலோக ஆசீர்வாதம், இன்னொன்று ராஜ்யத்துக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம். ஆனால் அந்த சிதேக்கியாவை போல உடன்படிக்கை பண்ணிட்டு ஒரு எதிர்மறையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம்னா இந்த 2 ஆசீர்வாதமும் நம்மளை விட்டு போயிடும். 2 பிள்ளைகளும் 2 ஆசீர்வாதங்களும் அங்கே நம்மளை விட்டு போயிடும். சத்தியத்துக்குள்ளே வராமல் இருந்திருந்தா பூமிக்குரிய ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கும். இப்போ கீழ்ப்படியாமைக்குள்ளே போனதுனால இந்த 2 ஆசீர்வாதங்களும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம்மளை விட்டு போயிடும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுதான் வேதம் சொல்லும்போது சங்கீதம் 37:10. சங்கீதம் 37:10. இன்னும் கொஞ்ச நேரம்தான், அப்போது துன்மார்க்கன் இரான், அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தாயானால் அவன் இல்லை. நல்லா கவனிங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான், அப்புறம் துன்மார்க்கன் இரான்னா இப்படிப்பட்டவர்களை தான் தேவன் என்ன பார்க்கிறாரு? துன்மார்க்கர்களாக பார்க்குறாரு. ஏன்னா தேவ பயம் கொஞ்சம் கூட இல்லை. நம்ம சங்கீதம் 51 நம்ம 50 நம்ம பார்க்குறோம், தேவன் துன்மார்க்கனை நோக்கி என் பிரமாணத்தை எடுத்து உரைக்கவும் உனக்கு என்ன நியாயம் இருக்கு, என் உடன்படிக்கையை பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்ன நியாயம் இருக்குங்கிறாரு. யார் இந்த துன்மார்க்கர்? சத்தியத்துக்குள்ளே வந்துடுவாங்க, கொஞ்சம் கூட தேவ பயம் இல்லாமல் சத்தியத்தை எடுத்து பேச ஆரம்பிச்சிருவாங்க, உடன்படிக்கையை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க, தேவனுக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே இருக்காது. இப்படிப்பட்டவர்களுடைய 2 கண்கள், 2 பிள்ளைகள் கொல்லப்படுறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய 2 ஆசீர்வாதமும் அங்கு இழக்கப்படுகிறது. இவங்களுடைய நிலைமை உற்று விசாரிச்சா, எங்க பிரதர் அவரு ராஜ்யத்தில் உயிர்த்தெழுந்து வரல, பரலோக வாய்ப்புக்கு போயிருப்பாரா? பரலோகத்திலையும் இல்லை, பூமியிலையும் இல்லை. உற்று விசாரித்தாயானால் அவன் இல்லை அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிதேக்கியாவுக்கு கிடைச்ச தண்டனை 2 கண்கள் பிடுங்கப்படுது. முதலாவது 2 பிள்ளைகள் கொல்லப்படுறாங்க, 2 கண்கள் பிடுங்கப்படுது. அந்த கண்கள் பிடுங்கப்படுகிறது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சத்தியத்துக்குள்ளே தான் இருப்பாங்க, சபைக்குள்ளே தான் இருப்பாங்க, மனக்கண்கள் போயிடும். அது இன்னும் எதை அடையாளப்படுத்துதுன்னா தேவ உணர்வு, பரிசுத்த ஆவி அவங்கள விட்டு போயிடும். அவங்க மனக்கண்கள் குருடாக்கப்பட்டவர்களா அவங்க இருப்பாங்க. 2 கொரிந்தியர் 4:4. 2 கொரிந்தியர் 4:4. தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது இன்னைக்கு உலக ஜனங்களினுடைய நிலைமை. கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கு, மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் இப்போ சத்தியத்துக்குள்ளே வந்து கண்கள் திறக்கப்பட்டு சத்தியமெல்லாம் தெரிஞ்சிடும். ஆனால் துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே போகும்போது, தேவனுடைய உடன்படிக்கையை முறிச்சு போடும்போது, தேவனுக்கு நன்றி இல்லாமல் தேவனுக்கு துரோகிகளாக நடக்கும்போது தேவன் என்ன பண்ணுவார்னா அவர் நமக்கு கொடுத்த பரிசுத்தாவியை எடுத்துருவார். அப்போ பரிசுத்தாவியை எடுத்துட்டாலே நமக்குள்ள உணர்வு போயிடும். யார் எவ்வளோ பெரிய சத்தியங்கள் பேசிட்டாலும், எவ்வளோ உணர்வு பூர்வமான சத்தியங்கள் பேசிட்டாலும் கொஞ்சம் கூட நமக்கு உணர்வு இருக்காது. ரொம்ப துக்ககரமான விஷயங்க. சபைக்கு போவோம் வருவோம், ஆனால் எதுக்கு போகிறோம் எதுக்கு வரோம், என்ன அன்றைக்கி நம்ம பாடம் கேட்டோம், இன்றைக்கி என்ன தேவன் நம்மளோட பேசினார், எந்த உணர்வும் இருக்காது. கடமைக்கு தியான புஸ்தகங்கள், கடமைக்கு பைபிள், கடமைக்கு சபை கூடுகை, எல்லாமே கடமைக்காக மாறிடுமே ஒழிய யார் என்ன நம்மளுடைய தவறுகளை சுட்டி காமிச்சு தேவன் பேச ஆரம்பித்தாலும் நமக்குள்ள அந்த உணர்வு வரவே வராது. இதை தான் குறிக்குது 2 கண்கள் பிடுங்கப்பட்டது. அடுத்து நம்ம பார்க்குறோம் 2 கைகள் கட்டப்பட்டது. அது எதை குறிக்குது? கை கிரியைகளை குறிக்குது. சத்தியத்துக்காக கிரியை செய்ய முடியாது. இவங்கனால எந்த ஒரு காரியத்தையும் மனப்பூர்வமாக செய்ய மாட்டாங்க. இவங்கனால எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாத நிலைமைக்குள்ளே போயிடுவாங்க. நம்மளை நாமளே சிந்திச்சு பார்க்கணும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 4வது பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டார்.
இது எதை அடையாளப்படுத்துது? பாபிலோன் நம்ம அர்த்தம் தெரியும், குழப்பம். அப்போ பார்த்தீங்கன்னா இது போன்ற சகோதர சகோதரிகள் சபைகளில் இருப்பாங்க. இவங்க என்ன ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாபிலோனாகிய உலகத்தையும் பேர் சபையும் பார்த்து அங்கே போயிடுவாங்க. சத்தியத்துக்குள்ளே வந்திருப்பாங்க, உடன்படிக்கை செஞ்சு இருப்பாங்க. ஆனால் நாள் ஆக ஆக என்ன பண்ணிடுவாங்கன்னா, இவங்களுக்கு அந்த தேவ உணர்வு இவங்களை விட்டு போகும்போது, துணிகரம் உள்ளவங்களாக இவங்க மாறும்போது, இவங்க மறுபடியும் என்ன ஆகிடுவாங்கன்னா, பெயர் சபைகளுக்கு போக ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த சத்தியத்தை இவங்களால ஜீரணிக்கவே முடியாது. எல்லாரும் எதிரிகளை போல இவங்க பார்வைக்கு தெரிய ஆரம்பிச்சிருவாங்க. உடனே இவங்க என்ன ஆகுவாங்கன்னா, பெயர் சபைக்கு போயிடுவாங்க. இது ரொம்ப குறைவு. இன்னொரு குரூப் இருப்பாங்க. இவங்க என்ன தெரியுங்களா ஆகுவாங்க? இங்கேயே தான் இருப்பாங்க, இங்கேயே ஐக்கியத்தில் இருப்பாங்க, சகோதர சகோதரிகளோடையே இருப்பாங்க. ஆனால் பாபிலோனில் இருப்பாங்க. எப்படி பாபிலோனில்? குழப்பத்திலேயே இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு ஃப்ரீ மைண்டே இருக்காது. எப்போ பார்த்தாலும் ஒரு குழப்பம். இவங்க மனதளவிலையும் குழப்பம் உள்ளவங்களாக இருப்பாங்க, சபையிலையும் பார்த்தீங்கன்னா குழப்பவாதிகளாக இருப்பாங்க. ஏன்னா இவங்க பாபிலோனுக்குள்ளே இருக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் இன்னைக்கு எங்கே இருக்கிறோம்? நம்மளை நாமளே சிந்திச்சு பார்க்கணும். நம்மளுடைய 2 பிள்ளைகள், அதாவது நம்முடைய 2 ஆசீர்வாதங்கள் எந்த நிலைமையில் இருக்குது? நம்மளுடைய 2 கண்கள் பிடுங்கப்பட்டிருக்குதா? நமக்குள்ள தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது உணர்வு வருதா? உணர்வு வருது பிரதர், கொஞ்ச நேரத்தில் போயிடுது. அப்படி இருக்கக்கூடாதுங்க. அந்த உணர்வு நம்மளை அலக்கழிக்கணும். இப்படி இருக்கியே, இப்படி இருக்கியே, இப்படி தேவனுடைய வார்த்தையை கேட்டுட்டு இப்படி பண்ணுறியே, இப்படி பேசுறியே, இப்படி நடக்கிறியே, அந்த உணர்வு நம்மளை உட்கார விடக்கூடாது, தூங்க விடக்கூடாதுங்க. தேவனுடைய சமூகத்தில் அழுது ஜெபிக்கிற வரைக்கும் அந்த உணர்வு நம்மளை கொல்லணும். அப்படி இருந்துகிட்டு இருந்தால் தான் நம்ம இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தை நல்ல முறையில் ஓட முடியும். ஆனால் என்ன சத்தியங்கள், எவ்வளவு சத்தியங்கள் கேட்டாலும் உணர்வே வரல அப்படின்னா கதறணுங்க தேவ சமூகத்தில். ஏன்னா மறுபடி தேவன் அவருடைய ஆவியை கொடுக்கறது பெரிய விஷயம். எந்த அளவுக்கு கதறி பெற்றுக்கொள்ள முடியுமோ நம்ம பெற்றுக்கொள்ளணும். அடுத்து தேவனுக்காக இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? எடுத்த உடனே சொல்லுவோம், பிரதர் சபையில் நான் மன்னா வாசிக்கிறேன் பிரதர், இரவின் கீதங்கள் வாசிக்கிறேன் பிரதர், நேரம் கிடைக்கும்போது சப்ஜெக்ட் கொடுக்குறேன் பிரதர், ஊழியங்களுக்கு சகோதரர்களோட அங்கே போகிறேன் பிரதர், இங்கே போகிறேன் பிரதர். இது மட்டும் இல்லைங்க கிரியைகள். நம்மனால இந்த சத்தியத்தில் நாம் இருக்கிறதுனால மற்றவங்களுக்கு என்ன பிரயோஜனம்? நம்ம குடும்பத்தில் கணவனுக்கு என்ன பிரயோஜனம்? மனைவிக்கு என்ன பிரயோஜனம்? பெற்றவங்களுக்கு நம்மனால என்ன பிரயோஜனம்? பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்காக நம்மளால என்ன பிரயோஜனம்? வேலை செய்கிற இடத்துல நம்ம வேலையை தான் நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்மனால மற்றவங்களுக்கு என்ன பிரயோஜனம்? சபையில் நாம் இருக்கிறதுனால மற்றவங்களுக்கு என்ன பிரயோஜனம்? அவரா பிரதர், அந்த பிரதரா, அந்த சிஸ்டரா, வர்றதும் தெரியாது, போகிறதும் தெரியாது. ஒரு யூஸ் இல்லைங்க. நம்ம சபைக்கு போய் வர்றோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒவ்வொருத்தருனாலையும் ஏதோ ஒரு பிரயோஜனம் இருக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மனால என்ன பிரயோஜனம்? அப்போ எதுவுமே கிரியை செய்யாதவர்களாக நாம் இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய 2 கைகள் விலங்கிடப்பட்டு இருக்குது. அடுத்து நாம் இன்னைக்கு குழப்பத்துக்குள்ளேயே இருக்கிறோமா? நம்மளை நாமளே சிந்திச்சு பார்க்கணும். எங்கேயோ நாம் செய்து கொண்ட உடன்படிக்கையில், எங்கேயோ தேவனுக்கு விரோதமான காரியங்களில் நாம் எங்கேயோ தவறி இருக்கிறோம். தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபிச்சு, அப்பா நான் உங்கள் பிள்ளை ஆண்டவரே, இந்த மிகப்பெரிய வாய்ப்புக்கு என்னை அழைச்சிருக்கிறீங்க, இதை நான் ஒருபோதும் மிஸ் பண்ணிடக்கூடாது, என்னை காத்துக்குங்கன்னு நம்ம ஜெபித்து இதை தக்க வைத்து கொள்ளணுங்க. ஏன்னா இன்றைக்கி இந்த அழைப்பை இழந்துட்டு சபைகளில் இருக்கிறவங்க அநேகர் பெருகிக்கிட்டு இருக்கிறாங்கங்க. கொஞ்சம் பேர் தான் அந்த உணர்வுள்ள இருதயத்தோடு இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் ஒருபோதும் அந்த உணர்வை இழந்துடக்கூடாது. அடுத்து நம்ம பார்க்குறோம் முடிவில், அப்போ சிதைக்கா போல் நம்ம இருக்கக்கூடாதுன்னு நம்ம பார்த்துட்டோம். நாம் யாரை போல இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எசேக்கியேல் 17 அதிகாரம் 22வது வசனம். எசேக்கியேல் 17:22. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உயர்ந்த கேதுருவின் நுனைக்கிளைகளில் ஒன்றை எடுத்து இப்போ அதை அழிச்சிட்டேன், அந்த திராட்சை செடியை எல்லாத்தையும் அழிச்சிட்டேன். அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்? நான் உயர்ந்த கேதுருவின் நுனை கிளிகளில் ஒன்றை எடுத்து அதை நடுவேன். இந்த திராட்சை செடிக்கு பதிலாக என்ன பண்ண போறாராம் பாருங்க. நான் உயர்ந்த கேதுருவின் நுனிக்கிளைகளில் ஒன்றை எடுத்து அதை நடுவேன். அதன் இளங்கிளையில் உள்ள கொழுந்துகளில் இலசாய் இருக்கிற ஒன்றை கொய்து அதை உயரமும் உன்னதமான ஒரு பர்வதத்தின் மேல் நாட்டுவேன். ஒரு உயரமும் உன்னதமான பர்வதத்தில் நாட்டுவேன். இங்க இன்னொரு என்ன சொல்றாருன்னா, ஒரு கிளையை குறித்து சொல்றாரு. யார் அந்த கிளை? இந்த சிதைக்காவுக்கு அப்புறம் வரப்போகிற அந்த கிளை எது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எரேமியா 33 அதிகாரம் 15வது வசனம். எரேமியா 33:15. அந்நாட்களிலும்
அக்காலத்திலும் தாவீதுக்கு நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன். இதுதான் தாவீதுக்கு உருவாக்கப்பட்ட நீதியின் கிளை. தாவீதின் எப்படி வசனம்? அந்நாட்களில் அக்காலத்திலும் தாவீதுக்கு நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன். தாவீதுக்கு நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன். இதான் அந்த கிளை. அவர் பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். அவர் பூமியில என்ன பண்ணுவார்? நமக்கு தெரிஞ்சிருச்சு இது யாருன்னு சொல்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்றது. அவர் பூமியிலே நீதியையும் நியாயத்தையும் நடப்பிப்பார். அடுத்த அந்நாட்களில் யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும். போதும். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்க மறுபடி சிதைக்கியா ராஜாவை சொல்லிட்டு யாரை பத்தி இங்க சொல்றார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பத்தி அங்க சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சிதைக்கியாவை போல நம்ம இருக்கக்கூடாது. அடுத்து நாம் யாரை போல இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போதுதான் இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல நம்ம இருக்கணும். இதைத்தான் இன்னொரு இடத்துல நம்ம சொல்லும் போது பாத்தீங்கன்னா, நான் கவிழ்ப்பேன் உரிமைக்காரன் வரும் வரைக்கும் அந்த இது சிங்காசனம் கொடுக்கப்படாது இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசன பகுதியை நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுதான் நம்ம இங்கே பார்த்துட்டோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அங்கே அடையாளப்படுத்தி அங்கே சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்லும் போது என்ன சொல்ல வர்றாருன்னா, தாவீதை குறித்து கூட சொல்றாருங்க. அப்போ தாவீது செய்துட்ட காரியம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கும்போது, அங்கே தாவீதினுடைய வாழ்க்கையில் தவறு உணர்த்தப்பட்டப்ப அவர் இருதயத்தை கடினப்படுத்தலை. அவர் அந்த தவறுக்காக மனஸ்தாபப்பட்டார். அடுத்து அந்த தவறை என்ன பண்ணார்னா ஒத்துக்கொண்டார், தேவனுக்கு கீழ்ப்படிந்தார் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த சிதைக்கியா ராஜாவை குறித்து நம்ம பார்க்கும்போது அவர் தன்னுடைய இருதயத்தை அங்கே கடினப்படுத்திட்டாரு. தேவனுக்கு விரோதமான காரியங்களை அங்கே செஞ்சிட்டாரு. அது நிமித்தம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இங்கே ஒரு மிகப்பெரிய மரணம் அவருக்குள்ள வந்துடுச்சு அப்படின்னு கூட பார்க்குறோம். கடைசியாக அந்த வசனத்தை கூட நம்ம வாசிச்சிடலாம். எசேக்கியேல் 21, 25, 26. எசேக்கியேல் 21, 25, 26. இஸ்ரவேலை ஆளுகிற அவபக்தியுள்ள துன்மார்க்க அதிபதியே, அக்கிரமத்துக்கு முடிவு வருங்காலத்தில் உன் நாள் வந்தது. பாகையை கலற்று, கிரீடத்தை எடுத்து போடு. அது இனி முன்போல் இராது. தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை தாழ்த்துவேன். பாருங்க, ரொம்ப நல்லா கவனிங்க. தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை தாழ்த்துவேன் அப்படிங்கிறார். சரிங்களா? அப்போ இதையே நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வாட்சி சொல்லிங்களா, எரேமியா 17ஆம் அதிகாரம், அதில் நம்ம பார்த்தோம் பாருங்க, 23வது வசனம். இஸ்ரவேலின் உயரமான பர்வதத்திலே அதை நாட்டுவேன். அதாவது 22, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உயர்ந்த கேதுருவின் நுனிக்கிளைகளில், அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுது, ஒன்றை எடுத்து அதை நடுவேன். அதன் இளங்கிளையில் உள்ள கொழுந்துகளில் இலசாய் இருக்கிற ஒன்றை கொண்டு அதை உயரமும் உன்னதமான ஒரு பர்வதத்தில் நாட்டுவேன்னு சொல்லிட்டு 24 பாருங்க சொல்றாரு, அப்படியே கர்த்தராகிய நான் உயர்ந்த விருட்சத்தை தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்தினேன். ஏன்னா நமக்கு இந்த வசனம் தெரியுங்க. எசேக்கியேல் 21 இருக்கிற ஒரு தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை தாழ்த்துவேங்கிறது நமக்கு தெரியும். இதையே பாருங்க இங்கேயும் சொல்லியிருக்கிறாரு 24, அப்படியே கர்த்தராகிய நான் உயர்ந்த விருட்சத்தை தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்துவேன். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அங்கே சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இதான் நம்ம இன்னைக்கு பார்த்துட்ட பல வர்ணமான பெரிய கழுகு அப்படிங்கிற பாடத்தினுடைய சாரம்சம். அப்போ இதில் நாமும் கூட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனோட நல்மனசாட்சியின் உடன்படிக்கை செஞ்சு ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ நான் அடிக்கடி என்ன பண்ணணும்னா, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமான்னு நம்மளை நிதானித்து தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. இந்த நல்ல நாளிலும் இப்படியாய் உங்களோடு கூட சேர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க தேவன் கொடுத்த மாபெரும் வாய்ப்புக்காக அவருக்கும் அவருடைய குமாரருக்கும் மகிமையை செலுத்தி கொண்டு இப்படிப்பட்டதான வாய்ப்பை கொடுத்த அருமையான சபையாருக்கும் கூட எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.